ஒரு பெரிய திரையில் காபாவின் வீடியோ ஒரு பூனைக்கு முன்னால் காட்டப்பட்ட போது பசி நேரத்தில் உணவு கிடைத்தது போல் அந்த பூனை மகிழ்ச்சியுடன் அந்த காட்சியை ஆர்வமாக பார்த்து அதில் தன்னை மறந்து மூழ்கியது. ஒரு முஸ்லிமின் மனதில் உருவாகும் உணர்வுகள் மற்ற உயிரினங்களிலும் இருக்கின்றன என்பதை உணர்த்தும் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க வேண்டும். கபா ஷரீஃபை பார்க்க வேண்டும் என்ற ஆசை கொண்டிருந்தாலும் நேரடியாக பார்க்க முடியாமல் மனதில் அதை கனவு கண்டு திருப்தியடையும் முஸ்லிம்களும் உள்ளனர். கபா ஷரீஃபை பற்றி பேசத் தொடங்கும் போதே அவர்களின் கண்கள் கலங்கிவிடும். முதுமையின் பலவீனத்தில் இந்த உலகின் வசதிகளும் ஆடம்பரங்களும் அவர்களின் மனதை ஆசுவாசப்படுத்துவதில்லை. பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லாத வாழ்க்கையின் மாலை நேரத்திலும் கபா ஷரீஃபை பற்றிய பேச்சு அவர்களின் கண்களில் விவரிக்க முடியாத ஒரு நம்பிக்கையை தெரிகிறது. புனித காபாவை பார்ப்பது, அதன் திரைகளை பிடித்து பிரார்த்தனை செய்வது, இப்ராஹிம் நபி அலைஹிசலாம் மற்றும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகியோரின் கைகள் தொட்ட ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுவது ஆகியவை அவர்கள் இதயத்தில் ஒரு மூலையில் மிகப்பெரிய ஆசையாக பாதுகாக்கப்பட்டுள்ளன. இதேபோல் மற்ற உயிரினங்களிலும் உள்ளது. காபாவை பார்க்கும்போது அவை மிகுந்த உற்சாகம் கொள்கின்றன. அல்லாஹு படைத்த அனைத்து உயிரினங்களுக்கும் அவனது அடையாளங்களின் மீது அன்பு உள்ளது என்பதற்கு இவை சில ஆதாரங்களாகும். அதனால்தான் இஸ்லாம் மற்ற உயிரினங்களிடம் அன்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியை முன்வைக்கிறது. ஒரு உயிரினத்தை துன்புறுத்தியதற்காக நரகம் கிடைத்ததும் அன்பு செலுத்தியதற்காக சொர்க்கம் கிடைத்ததும் உயிரினங்களின் மீதான அன்பின் ஆதாரங்களாகும். அல்லாஹு யாரையும் துன்புறுத்தாமல் வாழ தௌஃபீக் அருளட்டும். ஆமீன்.